factors of production la 4 factors of production: land, capital, labor and organization. In the very first instant we will be discussing 2 factors of production. One is land, another one is capital. Let me start with the land. Land na enna, இந்த இடத்துல land na எதை மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, all free natural resources. All free natural resources. Not only the land what you think over. Here, all the natural resources will be coming under land. அதாவது இந்த ஆல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆளுங்கிற டேர்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, லேண்டாக இருக்கலாம், ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயிலை மீன் பண்ணலாம், வாட்டரை மீன் பண்ணலாம், ஏரை மீன் பண்ணலாம், வாட் எவர் இட் மே பி த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் சேர்த்து நம்ம இங்கே லேண்டில் பார்க்குறோம். இட்ஸ் நாட் ஒன்லி லேண்ட் இன் டிக்ஷனரி மீனிங். All the natural resources will be discussed. The supply of these factor or this particular factor is fixed. ஜாஸ்தி பணம் தரோம், அதிகப்படுத்த முடியுமானா பண்ண முடியாது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பூமியோட சைஸ் அதே தானே, வாட்டருடைய கண்டென்ட்டும் அதே தானே. 71% வாட்டர் இருக்குன்றாங்க. ட்ரிங்கபிளாங்கிறது செகண்டரி, பட் த கண்டென்ட் ரிமைன்ஸ் த சேம். ஜாஸ்தி பணம் தரேன், ஜாஸ்தி லேண்ட் கொடுங்கன்னா there is no chance at all. So supply is fixed. இப்போ இந்த லேண்டோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, நம்பர் 1, ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நீங்க கிரியேட் பண்ண போறதுல இட்ஸ் a nature's gift. So not created, it's a nature's gift. Has no supply price. நேச்சர் கிட்ட கொண்டு போய் நான் பணம் ஜாஸ்தி தரேன், ஜாஸ்தி சப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. So there is no supply price for that at all. These are the 3 predominant characters we have. Supply is fixed and limited. லேண்டோட நம்பர்ஸ் அதிகமாகாது. The area will not increase. Economy aspect la இது inelastic, firm உடைய aspect la இது elastic. Economy அப்படிங்கிறது global level base பண்ணி, firm na individual level. A and B, A கிட்ட land இருக்கு, B க்கு land வேணும் அப்படின்னு சொன்னாக்க, B கிட்ட கேட்கிறார், தர மாட்டேங்கிறார். சார் 10 கோடி ரூபாய் கொடுக்குறீங்களான்னா கொடுக்க மாட்டேங்கிறார். Raise the 10 crores to 20 crores. Immediately B will start sell it. So when the price increases, supply increases. ஆனா A, B ரெண்டும் சேர்த்து தானே எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி. லேண்டு இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்கு? இவன் ஜாஸ்தி பணம் கொடுத்து இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, the land or natural resources available for India remains same. அதனால் பணம் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் இந்த எக்கனாமி லெவலில் இதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சப்ளை ஆஃப் த லேண்ட் வில் நாட் பி இன்க்ரீஸ்ட், பட் ஃபர்ம் லெவலில் பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதாவது தான் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் அப்படிங்கிற 2 ஆங்கிள் பார்க்குறோம். ஃபர்முடைய ஆங்கிளில் எலாஸ்டிக், ஆஸ் அ ஹோல் ஆர்கனைசேஷன். இப்போ கார் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்தியாவில் கார் எல்லாத்துக்கும் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஓவரால் ப்ரொடக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்ட். அப்போ சப்ளை ப்ரைஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக சப்ளை ஆஃப் கார் வில் பி இன்க்ரீசிங். The number of cars available in India will also be increasing. So whole economy of India will also be growing. அதனால economy wise பார்க்கும்போது inelastic for the land, firm wiseல பார்க்கும்போது இது elastic. ரிகார்டோ அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, in the natural resources, especially this one, land, indestructible or destroyed but recreated. Okay, so much of pollution, so no, because of the COVID-19 lockdown, 200 kilometers away from லந்து ஹிமாலயஸை பார்க்க முடியுன்றாங்க. அந்த அளவுக்கு பியூரிஃபை ஆயிடுச்சு. கங்கா, ஸ்வச் பாரத், கங்கா, வாட் எவர் இட் மே பி. இப்போ லாக்டவுன்னால என்னாச்சு, கேஞ்சஸ் இஸ் so pure now. So all these things are again restored. Destroyable but restorable. அதனால ரிகார்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள்னு சொல்றார். 4th வந்து பாசிவ் ஃபேக்டர். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆன இந்த லேண்ட் வந்து பாசிவ் ஃபேக்டர், தானாகவே ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணாது. அதோட நீங்கள் மற்ற ஃபேக்டர்ஸ் ஐதர் லேபரோ கேபிட்டலோ இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக முடியும். இது தனிப்பட்ட முறையில் ப்ரொடக்ஷன் நடக்காததுனால இது பேர் பாசிவ் ஃபேக்டர். இம்மூவபிள். ஸோ இந்த லேண்டை நீங்கள் மூவ் பண்ண முடியாது, எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போய் தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் திஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் த மல்டிபிள் பர்பஸஸ். The land and all these things can be used for the multiple purposes. விவசாயம் பண்ணலாம், ஃபேக்டரி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம், whatever it may be, you can use this for multiple purposes. This is one more character of the land. And heterogeneous,
லேண்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற லேண்டு மாதிரி பஞ்சாபில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பஞ்சாபில் இருக்கிற மாதிரி கேரளாவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. The soil and the fertility will be changing, so it is not homogeneous, it is always heterogeneous. These are the characters of the land. And second factors of production, capital. Now I am going to discuss that one. Capital na enna appdi சொன்னாக்க, first you have to understand the difference between capital and wealth. எது broader appdi சொன்னாக்க, wealth is broader, which includes capital and others also. கேபிட்டல் அப்படிங்கிறது எப்போதுமே ஆக்டிவாக இருக்கிறது தான் கேபிட்டல். பாசிவாக இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் சொல்ல மாட்டோம், அது வெல்த்ன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ கேபிட்டல் இஸ் நத்திங் பட் வெல்த் ஆஃப் இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், கம்யூனிட்டியாகவும் இருக்கலாம். ரொம்ப முக்கியமானது யூஸ்டு ஃபார் ஃபர்தர் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெல்த். இருக்கிற அந்த ஃபண்டை ஆர் கேபிட்டலை ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணேன். ஏன்டா ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன், அந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எகெயின் எனக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் as well as டிவிடெண்ட் இன்கம் வருது அப்படின்னு சொன்னாக்க அது கேபிட்டல். பீரோவில் 1 லட்சம் ரூபா போட்டு பூட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அது வெல்த், நாட் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் இஸ் நத்திங் பட் மை ரிசோர்சஸ் debited for generating income will be capital. If it is not so, that will be merely wealth only. So wealth-na அது பாசிவாக கூட இருக்கலாம். So used for further production of wealth as the capital as per the stock concept yields periodical income. Periodical income வந்துட்டே இருக்கணும். 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல போட்டேன், வட்டி வந்துட்டே இருக்கு. அப்படி இருந்தால் தான் அது கேபிட்டல். அப்போ வெல்த்னா குட்ஸ் ஆர் ஹியூமன் குவாலிட்டிஸ் used for production, used for production, may be ideal also. அப்போ வெல்த்னா என்ன அர்த்தம்? ஐடியலாகவும் இருக்கலாம், யூசபிளாகவும் மாற்றலாம். யூசபிளாக மாற்றிட்டீங்கன்னா அது கேபிட்டல், யூசபிளாக இல்லைன்னா மியர்லி வெல்த். ஸோ வெல்த் இஸ் a broader concept. In the wealth, the wealth is converted into productive factors of production, that is called capital. If it is not productive, then it's merely wealth only, not capital. So wealth could be goods, human qualities, எது வேணாலும் இருக்கலாம், used for the production. Have you used it? Yes sir, I have used it அப்படின்னு சொன்னாக்க அது capital, not used but available அப்படின்னு சொன்னாக்க அது only wealth மட்டும்தான், capital கிடையாது. Capital அப்படிங்கிறது not primary factors of production or original factor. இது வந்து ஒரிஜினல் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா பிரைமரி ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. லேபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அட்வொகேட் இருக்கிறார், எனக்கு வந்து கோர்ட்டில் எனக்காக வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு அட்வொகேட் கிட்ட சொன்னார். அட்வொகேட் ஷுட் கம் அண்ட் பிரசன்ட் தேர். ஓகே, ஸோ அப்படி வரலன்னா அட்வொகேட் வந்து இங்கே ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ த அட்வொகேட் குட் நாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹிஸ் சர்வீசஸ். ஓகே, then when it comes for the capital, capital assets will not come and work. That may be converted into either car or some resources or factory or building or dam. So நம்ம டேமை தான் யூஸ் பண்ணுறோம், அந்த டேமுக்கு ரெக்வயர்ட் அந்த கேபிட்டல். ஸோ கேபிட்டல் ஆசெட்ஸ் வில் நாட் பி யூஸ்ட், பட் அட்வொகேட் ஆசெட்ஸ் வி ஆர் யூசிங். ஸோ அப்போ இது வந்து பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடையாது, இது வந்து கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இது பேர் நாட் பிரைமரி ஆர் நாட் ஒரிஜினல் ஃபேக்டர்னு சொல்கிறோம். யூஸ்ட் ஃபார் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். Capital produced to means of production, or capital used for produced production of means of production. Okay, எனக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வேணும், நான் ரன் பண்ணுற பிஸ்னஸுக்கு அப்படின்னு சொன்னாக்கா கேபிட்டல் ஆஃப் ஃபேக்ட்ரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு தான் நான் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஃபண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபேக்ட்ரி. தட் ஃபேக்ட்ரி இஸ் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் அதுக்கு தேவையான ஃபண்ட் வந்து கேபிட்டல். Capital வந்து not primary, factory is the primary factor of production for me. And அந்த factory வந்து man-made instruments இல்லையா, ஸோ அதனால் அது பேர் man-made instruments of production நம்ம சொல்கிறோம். Can be used. Capital at ஃபேக்ட்ரியை கன்வெர்ட் பண்ண, ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், அது வந்து வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்தர் வெல்த்தை நான் கிரியேட் பண்ண முடியும் ஃபார் ஃபர்தர் ப்ரொடக்ஷன் ஃபார் வெல்த். ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது நாட் பிரைமரி ஆர் ஒரிஜினல் ஃபேக்டர், ப்ரொடியூஸ்டு டு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், can be converted into man-made instruments for production, and this is used for further production of wealth. These are the three characters you have here. So அப்போ இது பிரைமரி ஃபேக்டர்னா இது இல்லைன்னு சொன்னால் அப்போ எது சார் பிரைமரி ஃபேக்டராக மாறப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள் வந்து மெஷினாக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், டேமாக இருக்கலாம், பிரிட்ஜாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படி கன்வெர்ட் பண்ண பிறகு ஆட்டோமொபைல்ஸாக இருக்கலாம்.
convert பண்ண பிறகு we are using that for the production. So we have seen the features and characters of the capital. என்ன மாதிரியான capitals நமக்கு இருக்க முடியும்? Types of capital. Now we are going to discuss types of capital. So we have fixed capital, circulating capital, real capital, human capital, tangible capital, individual capital and social capital. So around 7 types we are going to discuss here. Fixed capital அப்படிங்கிறது direct example பார்த்தீங்கன்னா tools and machines used for long period, durable nature-ஆ இருக்கும். capital type, description அதோடைய nature எப்படி இருக்கும், அதுக்கு example 3 block நான் explain பண்ணியிருக்கிறேன். type, description and example. Fixed capital example வந்து tools and machines having durable life. okay, அப்படி இருந்தால் அது பேர் fixed capital. circulatingனா மாறிக்கிட்டே இருக்கும், single use தான் பண்ண முடியும். example seeds for the cultivation purpose or harvesting. and raw material once use பண்ண second time use பண்ண முடியாது. table manufacture பண்றதுக்கு தேவையான wood வந்து circulating capital. அதுக்கு கட் பண்ண வேண்டிய saw, chain saw, whatever it may be will be considered as fixed capital. so fixed capital and circulating capital. real capital na physical form இருக்கும், அப்படி இருந்தால் அது வந்து real capital. so building and plant and machinery having the physical form is called real capital. of course the fixed capital will also come under real capital வரலாம். the different classifications தானே. இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. we are conducting the classes for the CA CMA commonly அப்படின்னு சொன்னா அந்த 50 ஸ்டூடெண்ட்ல எத்தனை பேர் CA? 30 பேர் CSR, 20 பேர் CMA ன்னு சொல்றாங்க. அந்த 50 பேர்ல பாய்ஸ் எவ்வளவு கேர்ள்ஸ் எவ்வளவுனா அந்த 50 பேர்ல இருந்து நமக்கு லிஸ்ட் வரும். அது மாதிரி we are classifying based on some parameter. நீங்க physical real அப்படினு சொல்லி கிளாசிஃபை பண்ண போறீங்களா, ஃபிக்ஸ்ட் வச்சு கிளாசிஃபை பண்ண போறீங்களா? ஃபிக்ஸ்ட் வச்சு கிளாசிஃபை பண்ணும்போது டியூரபிலிட்டி பார்க்கறீங்க, ரியல் வந்தால் physical substance வச்சு பார்க்கறோம். அப்புறம் human capital, human skill, trained labor. ஒரு ஆர்கனைசேஷன்ல பேலன்ஸ் ஷீட்ல அவங்க வந்து அசெட்ஸ் போட்டாங்க, இங்க லைபிலிட்டிஸ் போட்டாங்க, கேபிட்டல் போட்டாங்க. ஆனா அந்த ஆர்கனைசேஷனுடைய சக்சஸ்க்கு முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ட்ரைன்டு. ஆனா அது இங்க இல்லவே இல்லை. இன்னொரு காம்படிட்டர் இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு இதற்கெல்லாம் நம்மளோட சொத்து ஜாஸ்தி இருக்கு, நம்ம ஒரு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு இறங்கினா மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா ஹிடன் அஜெண்டா அதில் இருக்கு. என்னது? த ட்ரைன்ட் எம்ப்ளாயிஸ். அப்போ சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றாங்கன்னா ட்ரைன்ட் எம்ப்ளாயிஸோடைய ஒர்த்து என்ன, அவங்களால எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறத ட்ரைன்ட் எம்ப்ளாயிஸ் அசெட், ஹியூமன் ரிசோர்ஸ் அசெட்னு அவங்களுக்கு ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணி போடுறாங்க. அப்போ டேலி ஆகாம போய்டும் அசெட் சைடில் மட்டும் போடுறதுனால. அப்போ லைபிலிட்டி சைடில் ட்ரைன்ட் எம்ப்ளாயிஸ் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் அசெட்ஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு டேலி பண்ணுறாங்க. திஸ் வில் பி த ரியல் பேலன்ஸ் ஷீட். இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் ஹிடன் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ த ட்ரைன்ட் எம்ப்ளாயிஸ் வில் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த கோர் கேபிட்டல் ஃபார் த ஆர்கனைசேஷன். அது வந்து ஹியூமன் கேபிட்டல், ஹியூமன் ஸ்கில்ஸ். டேஞ்சபிள், டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள். ஓகே, ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் இங்கே ரியல், இது இன்டேஞ்சபிள் ஃபார்மில் இருக்கிறது டேஞ்சபிலிட்டி பேஸ் பண்ணி. இன்டேஞ்சபிளாக இருக்கிறது ரைட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் லைக் குட்வில் அண்ட் பேட்டன் ரைட். எனக்கு ப்ரொடக்ஷன் ரைட்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் நோஹோ எனக்கு தெரியும். மாருதி சுசுகி கம்பெனி, மாருதி gets the technical know-how manufacturing the car from Suzuki company. அதுக்கு மாருதி has to pay the royalty for them. அப்ப சுசுகி கம்பெனிக்கு அந்த டெக்னிக்கல் know-how இருக்கு இல்லையா, that's not tangible but intangible assets. அது right to manufacture, that will be coming under tangible. அதுவும் அவருக்கு ஒரு கேபிட்டல், யார் சுசுகிக்கு கேபிட்டல். இந்த கேபிட்டல் வந்து இண்டிவிஜுவல் கேபிட்டலாகவும் இருக்கலாம், சோஷியல் கேபிட்டலாகவும் இருக்கலாம். இண்டிவிஜுவல் கேபிட்டல்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டி, ஒரு தனிப்பட்ட நபருடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். சோஷியல் அசெட்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டியோடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், லைக் பிரிட்ஜஸ் அண்ட் ரோட்ஸ், டேம்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ வி ஹவ் சீன் 2 factors of production. Now we'll continue the other 2 now.